அன்பே பிரதானம். சித்திரம். எழுதியவர் சாம்சன். இறை இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகளாலும் நடத்தையினாலும் ஏராளமான மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவர் போதித்த ஓமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். எசமா, என்ன உங்களுக்கு விருந்து ஏற்பாடா இருக்குங்க. சரி, நான் விருந்துக்கு அழைச்சிருந்தவங்களாம் வந்துட்டாங்களா? ஆமாங்க, எல்லாரும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, வா போலாம். ஐயா ஐயா. யார் யாது? வழக்கமா நம்ம வீட்டு வாசல்ல கிடக்குற லாசர் தானுங்க. இவனோட பெரிய தொல்லையா போச்சியா. பெரிய மனுஷங்க வந்து போற இடத்துல இப்படி அருவருப்பா ஒருத்தன் என் வீட்டு வாசல்ல கிடந்தா என் கௌரவம் என்ன யாருது? இவனை விரட்டி விடு விரட்டி விடுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன். முதல்ல உன்னைய வேலையை விட்டு தொலைச்சாதான் சரிப்படும். ஐயா ஐயா, ரொம்ப பசிக்குதுயா. ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா? ஆமா ஆமா, விருந்துக்கு வந்தவங்களே இன்னும் சாப்பிடல, அதுக்குள்ள இவருக்கு பசிக்குதான். ஐயோ, இவனை பார்க்கவே சகிக்கலையே. மேலெல்லாம் ஒரே புண்ணு புடிச்சு போய், ஐயோ நாய் வேற அதை நக்குது. ஏய், முதல்ல இவனை வேற எங்கேயாவது போக சொல்லியா? அது விருந்து முடிஞ்ச உடனே விரட்டி விடலாங்க. அது வரைக்கும் இவன் இங்க இருந்தா வந்திருக்கிற விருந்தாளிங்க என்னை பத்தி என்னையா நினைப்பாங்க? பாரியா பாரியா, அவனை என்னையும் பாரியா. ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஐயா? நான் எப்படி விலை உயர்ந்த துணியை உடுத்திக்கிட்டு செல்வச்சிமானா நிக்கிறேன், இவன் எப்படி இருக்கான் பாரு. முதல்ல இவனை விரட்டி விட்டுட்டு வா. ஏய் லாசர், போடா. ஐயோ அம்மா, இன்னைக்கு ஏன் உடம்பு என்ன இப்படி போட்டு வாட்டுது? ஐயோ கடவுளே, என்னால தாங்க முடியலையே. உடம்பெல்லாம் பத்தி எரியுதே. கடவுளே, என்னை எடுத்துக்க கூடாதா? போதும் போதும், இந்த வேதனை போதும். ஐயோ. நான் எங்க இருக்கேன்? இந்த இடம் என்ன இடம்? இவ்வளவு பிரகாசமா அற்புதமா இருக்கே. உடம்புல இருந்த வலியை காணும், மனசுக்கு இவ்வளவு இதமாவும் ஆறுதலாவும் இருக்கே. லாசர், திகையாதே. நானே ஆபிரகாம், இறைவனில் நம்பிக்கை கொண்டோரின் தந்தை. நீ இறந்த பிறகு வானதூதர்கள் உன்னை என் மடியில் கொண்டு வந்து கிடத்தி இருக்கின்றனர். இனி காலமெல்லாம் இங்கே மகிழுடன் இளைப்பாறுவாய். ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, ஐயா. ஐயா, யாரோ வேதனைப்பட்டு அலறாங்களே. நான் பிச்சை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வீட்டு எசமா குரல் மாதிரி இருக்கே. அவரேதான். அந்த செல்வரும் இறந்து விட்டார். அதோ அவர் பாதாளத்தில் பரிதவிக்கிறார். அவர் இருக்கிற இடத்தை பார்த்தா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா இருக்கே. ஆமாம், அவர் அங்கே வதைப்படுகிறார். ஐயோ, உடம்பெல்லாம் பத்தி எரியுது. நாக்கு வரலுது. அதோ மேல தந்தை ஆபிரகாம், அவர் மடியில லாசர் லாசர் லாசர். ஐயா ஐயா, தந்தை ஆபிரகாமே, ஐயா எனக்கு இறங்கும் ஐயா. லாசர் விரல தண்ணியில நினைச்சு என் நாக்க குளிர செய்யறதுக்கு ஐயா ஐயா அவரை அனுப்புங்கள் ஐயா. ஐயா, நான் இங்க தீயில கடந்து வேதனைப்படுறேன்னு. மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துப்பார். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே
பெரும் பிளவு உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது. ஐயா, அப்படின்னா தந்தையே, அவரை எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேனுங்க. என் கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்காங்க. அவங்களும் வேதனை நிறைஞ்ச இந்த இடத்துக்கு வராம இருக்கிறதுக்கு ஐயா அவங்களை எச்சரிக்கணும் ஐயா. ஆபிரகாம், மோசே மற்றும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும். அப்படி இல்லைங்க, இறந்தவங்கள ஒருத்தர் அவங்க கிட்ட போனா அவங்க மனம் மாறுவாங்க. அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள். செல்வம் நிலையல்லவே என்று ஒரு கவிஞன் பாடி வைத்தான். இருப்பினும் மனிதன் பிரதானமாக தேடுவது செல்வத்தை தான். இறையேசு செல்வத்தை பிரதானமாக கருதுவது வீண் என்று இந்த உவமை வழியாய் அறிவுறுத்தி இருந்தாலும் இன்று நாம் காணும் நிலை என்ன? என்னங்க என்னங்க என்ன பானோ? என்னங்க இது, காஃபி குடிக்கலையா? வச்சுட்டு போன காஃபி அப்படியே ஆறி போய் கிடக்குது. அப்படி என்னங்க பலமான யோசனை? ஒன்றும் இல்லை. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன? என் சிநேகிதி சாந்தி வந்திருந்தா. அவங்க உறவுக்காரங்க யாருக்கோ அவங்க வீட்டு மேல கடன் வேணுமா, உங்க ஃபைனான்ஸ் கம்பெனில கடன் வாங்கி நீதான் தரணும்னு என்ன கேக்குறா. பார்க்கலாம். என்னது பார்க்கலான்னுட்டு? வீடு 25 லட்சம் பெறுமாங்க. வழக்கம் போல அதுக்கு மதிப்பு போடுற உங்க அப்ரைசர் கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு 30-35 போட சொல்லுங்களேன். என்ன சொல்ற நீ? அவங்களுக்கு 15 லட்சம் தான் வேணுமா. அந்த வீட்டோட மதிப்பு 25 லட்சம்னா 15 லட்சம் கடன் கிடைக்காது இல்ல. நாம கூட மதிப்பு போட்டு 15 லட்சம் வாங்கி கொடுத்தா நமக்கு 1 லட்சம் தரதா சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன வேண்டாம்? 9 லட்சத்துக்கு சீப்பா ஒரு பிளாட் வருது. அதுக்கு காசு பத்தாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரு, நீ பணம் சேர்த்த வரைக்கும் போதும். இனிமே இந்த வேலையெல்லாம் வேணாம். என்னத்தை பெருசா சேர்த்துட்டாங்க? இதோ இந்த வீடு ஒண்ணு இருக்கு, ஒரு 100 பவுன்ல நகை இருக்கு, அவ்வளவுதானே. போதும் போதும். இதுக்கே எவ்வளவு தில்லு முள்ளு பண்ணி நான் இப்ப முழி பிதுங்கி போயிருக்கேன். அட நீங்க வேற, ஒவ்வொருத்தன் என்னென்னமோ பண்ணி பணம் சேர்க்கறான். நீங்க என்ன அடமானம் வைக்க வர்றவங்க கிட்ட வேல்யூவை அதிகமா போட்டு ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்க, அவ்வளவுதானே. பாருங்க, நமக்கு 1க்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுங்களோட எதிர்காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க. வெறும் சம்பளத்தை வச்சு நாம அங்க என்னங்க பண்றது? உங்ககிட்ட என்னத்த சொல்ல? எங்க ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு புதுசா ஒரு பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதான் தெரியுமே. அவரு இப்ப எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சுட்டாரு. அப்படின்னா கம்பெனி வாடிக்கையாளர் யாரோ பிரசிடென்ட் கிட்ட என்ன போட்டு கொடுத்துருக்காங்க. அடப்பாவி, அவன் நல்லா இருப்பானா? பிரசிடென்ட் அப்ரைசரை பிடிச்சு உலுக்கல எல்லாத்தையும் அவன் உளறி தொலைச்சிட்டான். அப்புறம் என்னாச்சு? இப்ப ஆபீஸ்ல என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. கணக்கு வழக்கெல்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிருவாங்களா? பின்ன 1-2 எத்தனை லட்சம் தில்லுமுள்ளு பண்ணிருக்கேன். எங்க கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க? உடனே என் வேலை போயிடும். அவ்வளவுதானே. விடுங்க, நம்ம கிட்ட தான் வீடு இருக்கு, நகை இருக்கு, கையில ரொக்கம் வேற இருக்கு. அதை வச்சு பழச்சிக்கலாம் போறோம். பைத்தியக்காரி, குத்த நிரூபணம் ஆன உடனே உன் வீடு, பணம், நகை எல்லாத்தையும் பிடிக்குவாங்க. அப்படிங்களா? பின்ன போலீஸ் கேஸ் ஆகி நான் ஜெயிலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நீங்க தைரியமா இருங்க. என்னதான் ஆகுதுன்னு பாத்துடலாமே. பாப்போம். பானு, வாங்க வாங்க. என்னங்க ஆச்சு? எல்லாம் எதிர்பார்த்தபடிதான் நடந்தது. வேலை போயிடுச்சா? ஆமா. இப்ப நிலைமை என்னன்னா 25 லட்சம் ரூபாய 10 நாளைக்குள்ள திருப்பி தரணும். இல்லைன்னா நான் கம்பி எண்ணணும். பணத்தை திருப்பி தரதா ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்ப என் கவலை எல்லாம்
நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து பணமாக்கினா கூட 25 லட்சம் ரூபாய் தேராதே. என்ன செய்யறது? என்ன ஒரு 2-3 லட்சம் குறையுமா? அதுக்கெல்லாம் நான் வழி பண்ணிருக்கேங்க. என்ன சொல்ற பானு? எங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் போன் பண்ணி பேசினேங்க. இந்த கேவலத்தை அவர்கிட்டயும் சொல்லிட்டியா? அதுல என்னங்க தப்பு? அவரு எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத தங்கச்சி, நான் இருக்கேன்னு சொன்னாரு. எத்தனை லட்சம் வேணும்னாலும் அவரு நமக்காக தருவாருங்க. பானு, அவர்கிட்ட கேட்கலாங்கிறியா? அவர்கிட்ட நாம போய் கேட்காம வேற யார்கிட்ட போய் கேக்குறது? நல்ல யோசனை தான். அப்படின்னா இப்பவே கிளம்புங்க அண்ணனை பாக்க. மச்சான், என்னங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடந்ததையே எதுக்கு நினைச்சுக்கிட்டு விடுங்க. வாழ்க்கைன்னு அதெல்லாம் சகஜம்தான். இப்ப நான் திசை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அட நீங்க வேற, வேலை போனா போகுது, விடுங்க. நான் இப்ப இருக்கிற நிலைமையில உங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கேட்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். செய்யக்கூடியதா இருந்தா கண்டிப்பா செஞ்சிடலாமே. இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க எனக்கு ஒரு 3 லட்சமாவது தேவைப்படுது. பணமா? அவ்வளவு இல்லைனாலும் உங்களால முடிஞ்ச அளவு கொடுங்க. ஏங்க என்ன சுமதி, இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன பணம் ஏதாவது கொடுக்க போறீங்களா என்ன? நீ வேற. நாம எதுக்கு பணம் கொடுக்கணும்? திருடுறவங்களுக்கு திருப்பி கொடுக்க தெரியாதாக்கும். அதானே. வந்து மச்சான், உங்க விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தான் இல்ல சுமதி? அதுல பாருங்க, எனக்கு பேங்க் பேலன்ஸ் 500 ரூபா தான் இருக்கு. ஆமா அண்ணே, பையனுக்கு இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும். என்ன பண்றதுன்னு நாங்களே முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் பிசினஸ் கூட ரொம்ப டல் ஆயிடுச்சுன்னு. பரவாயில்ல மச்சான், நான் வேற எங்கேயாவது முயற்சி பண்றேன். அப்ப நான் புறப்படுறேன். என்னது வந்ததும் வராதுமா கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்கு. பானு, என்னங்க போன காரியம் என்னாச்சு? உங்க ஃப்ரெண்டு செல்வராஜ் என்ன சொன்னாரு? அவனும் உங்க அண்ணனை போல தான் இருக்கான். நாம வசதியா இருந்த வரைக்கும் நமக்காக உயிரை கூட தருவேன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப நாம இருக்கிற நிலைமையை பார்த்ததும் ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க பானு. எங்க அண்ணனே நம்மளை பத்தி கேவலமா நினைச்சு ஒதுக்கும் போது மத்தவங்களை குறை சொல்லி என்னங்க பிரயோஜனம்? பானு, பானு. வாங்க சின்ன மச்சான். வணக்கம் மாப்ள. ஏன்னா ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? இருக்காங்க. விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். வருத்தப்படாதீங்க மாப்ள, எல்லாம் சரியாயிரும். அடுத்து என்ன பண்றதா இருக்கீங்க? வழி தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இருக்கிறதையெல்லாம் வித்துட்டு கம்பெனியில பணத்தை பைசல் பண்ணிட்டு ஊருக்கு வந்துருங்க. என்ன சொல்றீங்க மச்சான்? நம்ம வீடு பெரிய வீடு, 2 குடும்பம் தங்கலாம். வயக்காட்டில் வர்ற வருமானத்தில் ஏதோ நான் குடிக்கிற கஞ்சியை பகிர்ந்துக்கலாம். அண்ணா, கொஞ்ச நாளைக்கு தான். உங்களுக்கு படிப்பு இருக்கு, நல்ல அனுபவம் இருக்கு. நம்ம ஊர் பக்கத்தில் வேற நல்ல வேலை கிடைக்காமல போயிடும். மச்சான், அண்ணா, வசதியாக வாழ்ந்தவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் கௌரவம் பார்க்காம. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல மச்சான். நான் இருக்கிற சூழ்நிலையில நீங்க சொல்றதை கேட்க ரொம்ப ஆறுதலா இருக்கு. என்கிட்ட பணம் காசு இல்லை, ஏதோ என்னால முடிஞ்ச உதவி. பானு, பணம் பணம்னு பணத்தை தேடி அலைஞ்சோம். பணக்காரங்க உறவு வேணும்னு அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருந்தோம். நமக்குன்னு 4 நல்லவங்க உறவு வேணும்னு நாம நினைக்கவே இல்லை. இப்ப பாத்தியா, பணமும் போச்சு, பணக்காரங்க உறவும் போச்சு. நாம அனாதரவா நிக்கிற இந்த சூழ்நிலையில நம்மளை தாங்க வந்திருக்கிறது யாருன்னு பாத்தியா பானு? பாத்தியா பானு? ஆமாங்க, ஆமா. வாழ்க்கையில பணம் பெருசு இல்லைங்க. எங்க சின்ன அண்ணனை போல நல்லவங்களுடைய உறவு தாங்க வேணும். அவங்களுடைய அன்பு தாங்க பெருசு. அன்புதான் பெருசு. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல மச்சான், பட்டு திருந்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்கு.
சரி, அப்போ நான் சொன்னதை பற்றி கண்டிப்பா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன்.